வணக்கம். தக்காளி செடிகள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கீழே மண்ணில் வளர்ந்துட்டு இருக்கிற செடிகள் தான். ஒவ்வொரு வீட்டிலையும் அவசியம் ஒரு செடியாவது வளர்த்து அதிலிருந்து அறுவடை பண்ணி சாப்பிட வேண்டிய ஒரு வெஜிடபிள்னா நான் தக்காளியை நிச்சயமாக சொல்லுவேன். முன்னெல்லாம் வாங்கிட்டு வர தக்காளியில் பாதி அழுகி போய் தூக்கி போடுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வர தக்காளிகள் ஒன்றாவது அழுகுதா, அப்படியே கல் மாதிரி இருக்கே தாண்டி ஒன்று கூட அழுகிறது கிடையாது. பிகாஸ் அது பழுக்கிறதே இல்லை. பழுத்தாதானுங்க அழுகும். பழுக்கலைனா எப்படிங்க, பார்க்க நல்லா ரெட்டாக தானே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த மாதிரியான ரசாயன உரங்கள் அதில் யூஸ் பண்ணி தக்காளி மாதிரியான ஒரு பொருளை கொடுக்குறாங்க. அவ்வளவு தானே தாண்டி ஒரு தக்காளியில் இருக்க வேண்டிய உண்மையான ஊட்டச்சத்துகள் அதில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. இப்பெல்லாம் தக்காளி அழுகிறதே இல்லை. மாறா பிளாக் கலரில் ஏதோ டாட் டாட்டா டிசீஸ் வந்த மாதிரி மாறிடுது. ஃப்ரிட்ஜில் வச்சாலோ வெளியில் வச்சாலோ எங்கே வச்சாலும் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஈஸியாக வளரக்கூடிய இந்த தக்காளி செடியை அட்லீஸ்ட் 1-2 செடிகளாவது மண்ணுலேயோ டெரஸ்லேயோ வளர்த்து அதிலிருந்து வரக்கூடிய தக்காளிகளை அறுவடை பண்ணி எந்த ஒரு ரசாயன உரமும் கலக்காத ஒரு பொருளை உங்கள் சமையலில் பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். தேங்க்யூ.